வெல்கம் டு ஃபுல்மேன். இன்றைக்கி இந்த கேமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒன் ஆஃப் மேட்ச் நம்ம போகிறோம். நான் ஒட்டால போனேன். இந்த மேட்ச்சில் நம்ம இப்படிலாம் மூமெண்ட் கொடுத்தா க்யூஸாக ஆடுன்னு பார்ப்போம். அதுமாதிரி ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க. கொஞ்ச நாள் நான் போடுவேன். அது போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் வர மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் மேட்ச்லேயே தோற்று போயிட்டோம். செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கணும்னு பார்க்கலாம். பையன் பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயர் தான் நினைக்கிறேன். சரி அவன் வரட்டு மாட்டேன். நம்ம டெசடிக்கில் ஒன் டாப் அடிக்கலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு தம்பி டெசடிக்கில் ஒன்னா தம்பி சதுரிக்க மாட்டேன். சரிங்க, ஃபோன் வேறு சரியான ஹேங்கு. ஃபோன் வேறு ஹேங் ஆகுதுங்க. கீழ்ச்சி அடிக்கவே முடியலன்ட்டு வருவான் 150. ஐயோ டேரெக்டாக ஒரு அடி. அப்புறமா இங்கே நிற்பான். எங்கேயோ தெரியல நின்றுருப்பானா. அப்படி ஒரு அடி வச்சிடலான்னு நினச்சேன். பையன் அங்கே உட்காந்துட்டான். ஐயோ அது அதான்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சைலண்டாக நான் ட்ரிக் போட்டு நின்றுட்டு முடிஞ்சாலும் படித்தேன். அப்புறமா ஒரு ஒன் டாப் வச்சு சொல்லி போயிட்டு வைப்பா. அந்த காலத்தில் அந்த பிளேயர் நம்ம ஐடியா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அக்யூரஸ் மூமெண்ட் கேம் பிளே தான் பார்த்துட்ருக்கோம். நீங்களே பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு மூமெண்ட் கொடுத்து அக்யூரஸி கொடுத்து நீங்களே பாருங்க. நம்மக்கிட்ட ஒரு ஏகே ஸ்கின்னு பங்கமாக இருக்குது. ஏகே ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பியாக இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிறது கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். அவங்க கொடுக்குற பேசினா யார் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடிக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம எனிமி பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு கொடுத்தேன். அப்புறமா நாமளும் அடிச்சிடுவோம். இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீ சப்போர்ட்டு தான் அடிப்போம் மேடான்ட்டு இங்கிட்ட வருவோம். அந்த இங்கிட்ட தான் வந்தான். கரெக்டாக தான் போட்டேன். ஆனால் எனக்கு எல்லாம் ஐபிஎஸ்சி கிடைக்கல. நம்ம யாருன்னு நம்ம காமிக்கிறாண்டா அவனுக்கே நம்ம யாருன்னு தெரியும். அந்த நம்ம அடிக்கிற அடியில் இன்றைக்கி ஐடியில் பேன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு எங்கே போனானே தெரியல. சரி நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோன்ட்டு ஒரு எமௌண்ட்டை போட்டு பட்டர்ஃப்ளைன்னு ஒரு எமௌண்ட்டை போட்டுருந்தேன். பார்த்துட்ட பையனை அங்கே நிற்கிறான். நான் பார்த்துட்டேன். அப்புறமா ஒரு 29 ப்ளஸ் எல்லாமே அவனுக்கு தான் சாதனமாக இருக்குது. எல்லாமே அந்த நாளைக்கு தான் சாதனம். அந்த நாள் தோற்றுக்குது. இப்போ நம்ம அடித்து தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேங்க. அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறமா மூமெண்ட்டை கொடுத்துட்டு அடிச்சுட்டான். என்னன்னே தெரியல, கொஞ்சம் மூமெண்ட்டே வரமாய்க்குதுங்க. கொஞ்சம் மூமெண்ட்டு கொடுத்து ஆடலான்ட்டு நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே எனக்கு விளையாட வர்றது. உங்களுக்கே தெரியும் நம்ம ஏகேல இப்போ மட்டமாக விளாடுவோன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகே அடிச்சு எல்லா வீடியோவுமே அப்படியே ப்ரூஃப் வீடியோ தான். இங்கே பாருங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக வந்தோம். க்ளூவாடை போட்டு இங்கிட்டு வந்தோம். இங்கிட்டு ஒரு க்ளூவாடை போட்டு என்ன நீங்கள் ப்ளீஸ் இருந்துச்சு. அதை ப்ளீஸ் போட்டேன். தம்பி அதில் நான் இதாக வேண்டான்ட்டு நினச்சேன். அப்புறமா தம்பி காணும். அப்புறமா சரி நம்மளே தேடி போய் அடிக்கொண்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஏகேல விளாட வராது. அது என்னமோன்னு நினைக்கிறேன். ஏகேல விளாட போகிறோம். ஆனால் வேண்டிக்கிட்டு அப்புறமா இங்கே வந்தோம். திடீர்னு எதிர்த்து வந்தான். அப்புறமா அவனை அடிச்சுக்கலான்னு நினச்சேன். எனக்கு அதுக்குள்ளே 999+ போயிடுச்சு. பாருங்க டேமேஜ் பாருங்கள். வெஸ்ட்டு ஹெல்மெட் எல்லாமே கிழிஞ்சிருச்சு தம்பிக்கு. நம்ம கொஞ்சம் அக்யூரஸி ஆட பார்க்கலாம். இருங்க, நம்ம டபுள் பேல் எடுத்துருக்கோம். டபுள் பேல் எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபோன் ஹேங் ஆகுதுனால என்னால் இந்த அளவுக்கு மூமெண்ட் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இப்போ இல்லைங்க அவன் இன்சைட் தான் வருவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஆனால் இன்சைடிங் வேணும் வேணும். சரி நம்மளும் அட்டாக் ஆடுவோண்டான்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து அப்புறமா ஒரு அடி ஒன் டேப். சரி தம்பிக்கு ஒரு அடி போடணுமே காட்டி விட்டாச்சு. போடா தம்பி டபுள் பேர் கிங்குடான்ட்டு பையனுக்கு நீ விளாட்றது எஃப்எஃப் தமிழண்டா. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கூட விளாண்டு இருந்தார். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஐடினா லாஸ்ட்டு வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் காமிச்சா கொஞ்சம் ட்ரெண்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கும் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா விட்டுருந்தா என்னையே அடித்து முடிச்சுருப்பான். இப்போ நான் என்ன பண்ணி தெரியுங்களா, டிமிட்ரியை போட்டு நம்மளே அடிச்சிட்டான். ஏன்டா நான் உனக்கு மேலே ஹெட்ஷாட் பிளேயரான்ட்டு அடித்து போட்டான். நீ தப்பு பண்ண தப்புடா தம்பின்ட்டு என்ன பண்ணுறீங்களா, நீ வாடாட்டி டெசர்ட்டுக்குள்ளேறா, நீ டெசர்ட்டுக்குள்ளே எடுத்து பாடுறான்னு
ஓகேங்க. அப்படியே எனக்கு இந்த கண்ணில் சுத்தமாகவே ஆட வராதுங்க. இந்த கண்ணை வச்சு போன மேட்ச் ஸ்கோர் வெயிட் பண்ணேன். இந்த மேட்செல்லாம் ஒரு மாதிரி இல்லை. பார்ப்போம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்ட்டு எங்கே இருக்கான்னு தெரியல. அப்போ வந்து போய் ஒரு அப்படி எட்டு ப்ளஸ் எல்லாமே அவனுக்கு கொடுத்தேன். கரெக்டாக அந்த அவனுக்கு ஃபேஸ் பாம்பு அவனுக்கு சொல்லுவோம். நான் என்ன பண்ண பாருங்க, கரெக்டாக இங்கே நின்றுக்குவேன். வருவான் ஒன்றா இப்போ பாருங்க. மேபி அவன் அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்கான். நான் பார்த்துட்டேன். மாட்டிக்கலாம் அப்புறம் இனிமேல் எடுத்து செட்ரை தானே இவங்க உட்காந்து அடிப்போம். அடித்து ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் அழுத்தி போட்டேன். ஐயோ ஒரு வழியாக அழுத்தி இந்த மேட்ச் நம்ம திடீர்னு இது பண்ணிட்டோம். நான் அவசரப்பட்டு டிமிட்ரி பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. டிமிட்ரியிலே கொஞ்ச நேரம் தான் நல்லா விளாட முடியும். ஆனால் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப இப்போ தான் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அந்த மற்ற நேரம் எனக்கு பிடிச்சது. இருங்க, அட்டாக் வரான். அப்புறமா ஒரு அடி அடிச்சுட்டு குரூப்பாடு போட்டான். அடி ஏன்டா வேறு பண்ணிட்டு நான் என்ன பண்ண தெரியுங்களா, மூமெண்ட் கொடுத்து நான் அந்த சைடு போயிட்டேன். டக்கு நம்ம ஸ்பீட் பவர் போடலான்னு நினைச்சேன். நான் வரேன். ஐயோ ஸ்பீட் பவர் அழிச்சிட்டு எனக்கு டிமிட்ரி இருந்தாலும் நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா நம்ம அக்யூஷன் நான் போயிருப்பேன். நல்ல வேலை டிமிட்ரி இருந்தேன்னா நம்ம தப்பிச்சு ஈக்குவல் மேட்ச்சு. நம்ம யாருன்னு காமிக்கலாம். பையனுக்கு டபுள் வேலை ஒன் டாப் அடிக்கலாமா இல்லை டஸ் அடிக்கலாம் ஒன் டாப் அடிக்கலாமா என்ன எஸ்கேஸ் இருந்துச்சு. எஸ்கேஸ் இருந்துச்சு. எஸ்கேஸில் பையனுக்கு ஒன் டாப் தான் வச்சுட்டு பாவோன்ட்டு எஸ்கேஸ் எடுத்துட்டேன். அது மாதிரி டபுள் வேலை பார்த்தீங்கன்னா பையனுக்கு சதறி இந்த மாதிரி இந்த சைடு டஸ் அடிக்க இது பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இங்கே இருப்பான். இங்கே எங்கேயோ இருந்தான். எனக்கு வந்து புதுசாக நல்லாவே இருந்துச்சு. பையன் அழுத்தி பிடிக்கிறதே தானே நம்ம கதை காலி தான்ட்டு நான் பார்த்துட்டேன். அங்கே இருக்கா ஒரு அடி ஒன் டாப்புங்க. இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.